ரஜினிகாந்தோட கூலி படத்திற்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்தோட ரன் டைம் பற்றியும் தகவல் வெளியாயிருக்கு. இதைத் தொடர்ந்து கூலி படத்திற்கு ஏ சான்றிதழ் கிடைத்தது பற்றி ரசிகர்கள் சொல்லும் கருத்துக்களை பார்க்கலாம். அது ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி திரைப்படம் நேற்று சென்சார் செய்யப்பட்டு அதன் ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. கூலி திரைப்படத்தோட சென்சார் சான்றிதழை பார்த்த ஒட்டுமொத்த ரசிகர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்று தான் சொல்லணும். ஏனெனில் கூலி படத்தை பார்த்த சென்சார் குழு படத்திற்கு ஏ சான்றிதழை வாங்கியிருக்காங்க. ஒரு ரஜினி படத்திற்கு ஏ சான்றிதழா என்பதுதான் இந்த சென்சார் ரிப்போர்ட்டை பார்த்த ரசிகர்கள் முதலாக கேள்வி இருந்தது. கடைசியாக ரஜினியின் எந்த படத்திற்கு சென்சார் குழு ஏ சான்றிதழை வாங்கியது என தெரியல. குழந்தைகளும் குடும்பங்களும் கொண்டாடும் ரஜினியின் படத்திற்கு ஏ சான்றிதழ் கிடைச்சிருக்கு. அனைவருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லப்படுது, 50 வருடங்களில் இல்லாத ஒரு ரஜினியை நம்ம கூலி படத்தில் பார்க்கலாம் என்று மட்டும் உறுதியாக நம்பப்படுது. லோகேஷ் தன் பேட்டியில் பேசும்போது ரஜினிக்காக எந்த ஒரு தளர்வும் இந்த படத்தில் இல்லை, ரஜினி படம் என்பதனால எந்த ஒரு சமரசமும் செய்யவில்லை என சொல்லியிருந்தார். இதன் மூலம் கூலி திரைப்படம் ரத்தம் தெரிக்க ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் என்று தெரியுது. ஏற்கனவே சில பேட்டிகளில் லோகேஷ் விண்டேஜ் ரஜினியை கூலி படத்தில் கொண்டு வர முயற்சித்தேன் என்று சொல்லியிருக்காரு. இதன் மூலம் கூலி படத்தில் நாம் ரஜினியோட நெகட்டிவ் ஷேடையும் சற்று பார்க்கலாம். கூலி படத்தோட போஸ்டரில் இருந்து பாடல்கள் வரை ஒரு வைபை ரசிகர்களுக்கு கொடுக்கு. அதே போல கண்டிப்பாக படமும் வைபான ஒரு படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் இந்த படத்தோட ரன் டைம் பற்றியும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கூலி படத்தோட ரன் டைம் 2 மணி நேரம் 48 நிமிஷம் என சொல்லப்படுது. இந்த படம் 3 மணி நேரத்துக்கும் குறைவாக இருப்பது கண்டிப்பாக படத்திற்கு சாதகமாக இருக்கும் என தெரியுது. பொதுவாகவே ரஜினியின் படங்களும் லோகேஷ் கனகராஜ் படங்களும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருக்கும். அதுவும் கூலி படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருப்பதனால இந்த ரன் டைம் ஒன்றும் பெரிதாக ஒரு குறையாக இருக்காது என்று சொல்லப்படுது. ஆனால் வழக்கமாக ரஜினி படத்தை கொண்டாடும் குடும்பங்களும் குழந்தைகளும் கூலி படத்தை கொண்டாடுவாங்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. சென்சார் சான்றிதழை பார்க்கும்போது கூலி எப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் என்று நம்மளால் கணிக்க முடியுது. அப்படி இருக்கையில் இந்த படத்தோட அனைத்து விதமான ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வார்களா, குடும்பங்களும் குழந்தைகளும் கூலிக்கு செட் ஆகுமா என்றது போன்ற பல கேள்விகள் இருந்து வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினியும் படக்குழுவும் தில்லான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. எந்த சமரசமும் செய்யாமல் படத்திற்கு என்ன தேவையோ அதன்படி எந்த ஒரு காட்சியும் படக்குழு நீக்கலை. ஏ சான்றிதழ் கிடைத்தாலும் படம் தரமாக இருக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோட படக்குழு சென்றிருக்காங்க. இதே போல தான் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் நடித்த இயக்கிய ராயன் படத்திற்கும் ஏ சான்றிதழ் கிடைச்சது. ஆனால் அந்த படம் 100 கோடிக்கு மேலே வசூலித்து மிகப்பெரும் வெற்றியை தொடர்ந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் கூலி படத்திற்கும் ஏ சான்றிதழ் கிடைச்சிருக்கு. இப்படமும் வசூலில் மிகப்பெரும் சாதனையை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.